வணக்கம். இன்றைக்கி ஒரு கஸ்டமர் கிடச்சாப்புல, அதாவது கம்பெனி ஆளு தான். வந்துட்டு மீட்டிங்கு போகணும் அப்படின்னு சொன்னாப்புல. நான் கேட்டேன், வந்த உடனே எந்த ஏரியாவுக்கு போகணும் அப்படின்னு கேட்டேன். உடனே ஏரியாவில் சொல்லிட்டாப்புல. ஏரியா நமக்கு தெரிஞ்சாலும் தெரியாதனாலும் நம்ம உடனே நேவிகேஷன் மேப்பை ஆன் பண்ணிடுறது. ஏன்னா அது வந்து க்ளீனாக காட்டும், எந்த ரோட்டில் டிராஃபிக் இருக்குது, டிராஃபிக் இல்லை அப்படின்ட்டு. அதை பார்த்து ஆன் போயிடுறது. வண்டியில் உட்காந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் போயாச்சு. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா 2 ரோடு பிரியுது. ஒரு ரோடு வந்து கொஞ்சம் பெரிய ரோடு, ஹைவே, நேஷனல் ஹைவே. இன்னொரு ரோடு வந்து எஸ்வி ரோடுன்னு சொல்லிட்டு சுவாமி விவேகானந்த ரோடு. அது கொஞ்சம் சின்ன ரோடாக இருக்கும். நான் என்ன பண்ணேன், நான் பெரிய ஹைவேல விட்டேன் மேப்பை பார்த்து. போன உடனே சாயந்தரம் 5:30 மணி, எல்லா இடத்துலையுமே டிராஃபிக் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி கொஞ்சம் தூரம் போன உடனே டிராஃபிக்கில் ஸ்டக் ஆகி வண்டி நின்று வச்சு. அப்போ தான் இந்த ஆளுக்கு சுய நினைவு வருது. கேட்குறாப்புல, இந்த ரோட்டில் எதுக்கு வந்தீங்க, அந்த ரோட்டில் போயிருக்கலாம்ல அப்படின்னாப்புல. நான் சொன்னேன், மேப் இந்த ரோட்டில் தான் காட்டுச்சு அப்படின்னு. இந்த ரோடு எப்படி காட்டும், அப்படி அதில் போயிருக்கணும் அப்படின்னாப்புல. இந்த ஆள் அவ்வளோ அறிவு இருக்கவ முன்னாடியே சொல்லணுமா இல்லையா, இந்த ரோட்டில் போனுச்சுன்னா போயிருப்பேன். ஒருவேளை இதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கும். அங்கேயும் போய் டிராஃபிக் நின்னோடனே இந்த ஆள் அப்படியே மாற்றி அடிப்பான். ஹைவேயில் போயிருக்கலாமே, பெரிய ரோட்டில் சீக்கிரம் போயிருக்கலாமே அப்படின்னு. இந்த மாதிரி இவங்கெல்லாம் பிறண்டு பேசுவாங்க. அது மாதிரி இந்த ஆள் வந்து கடைசி ஆஃபீஸுக்கு மீட்டிங்கு போகல. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் மீட்டிங்கு போகிறதுக்கு தான் வண்டி, கம்பெனிக்கு. வீட்டுக்கு போகிறதுக்கு அலவுடு கிடையாது. இந்த ஆள் என்ன பண்ணிட்டார், வீட்டுக்கு வண்டியை சாதாரணமாக கூட்டிகிட்டு போகிறதுக்காக டிராஃபிக்கெல்லாம் முடிஞ்சு, இந்த ஆள் வேறு வீடு எனக்கு தெரியும், டிராஃபிக்கெல்லாம் கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்க தூரத்தில் மீட்டிங்னா என்ன, ஆஃபீஸில் போய் பில்டிங்கில் போய் ஹோட்டலில் எங்கேயாச்சும் இறக்கி விடுவோம். இந்த ஆள் போகிற வழியில் இந்த இடத்துல நிப்பாட்டுங்க, நான் இறங்கிக்கிறேன், எப்படியா நீங்கள் வீட்டுக்கு போயிருங்க அப்படிங்கிறாப்புல. பாருங்கள் எப்படியெல்லாம் ப்ராடுகாரங்க இருக்காங்க பாருங்கள். படிச்சிருக்காங்க, ஆனால் பேசுகிறதெல்லாம் பொய். சும்மாத்துக்கும் நம்ம ஏதாச்சும் வேலை இருந்து ஏதாச்சும் இப்போ கேட்டோம்னு வச்சுங்களேன், நான் மீட்டிங்கில் இருக்கேன், அப்புறமா பேசுங்க அப்புறம். அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் வந்து வெளியிலேருந்து வருவாங்க. சென்னை, பெங்களூரு, டெல்லி அந்த பக்கம் இருந்து வருவானுங்க. கெஸ்ட்டு வருவாங்களா, ஏர்போர்ட்லேருந்து கூப்பிட்டு போகிறது. ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணால் அவங்க வந்து சில பேர் தங்குவாங்க, சில பேர் போயிடுவாங்க. இந்த தங்க போகிற ஆளுகளுக்கு வந்து இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்களில் தான் போகிறது. பெரும்பாலும் 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் போவாங்க. வண்டியில் வந்து உட்காந்துக்கிட்டு என்ன தெரியுமா கேட்பாங்க, ஹோட்டல் நல்ல ஹோட்டலா, நல்லா இருக்குமா, ஃபெசிலிட்டியெல்லாம் நல்ல ஃபெசிலிட்டியா, சாப்பாடெலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா, என்னமோ நம்ம போய் நாங்கள் டிரைவருக்கு போய் அங்கே போய் தங்கியிருந்த அந்த மாதிரி தானே அந்த ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்ற மாதிரி கேட்பானுங்க. 5 ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு இந்த அளவுக்கு கூட அறிவில்லாமல் கேட்குறாங்கன்னா அப்போ ஆளுங்க எப்படி இருப்பாங்க பாருங்களேன். கேட்டால் நான் பெரிய விஐபி, அது இது அப்படி இப்படின்னு சொல்கிறது. டிரைவருக்கு என்ன தெரியும், நாங்கள் வந்து அந்த ரிசப்ஷனில் போய் ட்ராப் பண்ணுவோம் முன்னாடி, அதோடு முடிஞ்சது எங்கள் வேலை. அதுக்கப்புறம் உள்ளே என்ன இருக்குது எப்படி இருக்குன்னா நமக்கு தெரியும். இவங்க வந்து அந்த சிக்னல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பிச்சைக்காரங்கெல்லாம் வந்து பிச்சைக்காரங்க சொல்லக்கூடாது, பாவம் தான், யாசகம் கேட்பாங்க. அவங்க அந்த சின்ன சின்ன பிள்ளைங்க அந்த கண்ணாடியை வந்து டக்கு 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 டக்குன்னு தட்டுங்க. ஆனால் கல்லாக இருப்பானுங்க, 10 பைசா கொடுக்க மாட்டானுங்க. எனக்கு நம்மளுக்கு கொஞ்சம் பாவமாக இருக்கும். ஆனால் நம்ம கண்ணாடி திறந்து கொடுத்தோம்னு சத்தம் போடுவாங்க, எதுக்கு கண்ணாடி திறந்த அப்படின்னு. அந்த மாதிரியெல்லாம் பிசினாரி இருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வருவானுங்க பார்த்தீங்களா, பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டாக்காம இந்த நான் டூரிஸ்ட் வண்டி தானே, டூரிஸ்ட் வண்டியில் தண்ணி இருக்கும், இந்த சின்ன சின்ன பாட்டிலு, 1/4 லிட்டர் பாட்டிலு. அங்கே அந்த தண்ணியை தான் வந்து கொடுப்பானுங்க. ஆனால் அங்கேருந்து ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் தவிச்சதுனாலும் வண்டியில் தான் கேட்பானுங்க, தண்ணி இருக்கா அப்படின்னு. கடை இருக்கும், கடையில் நிற்பானுங்க, அதை விட்டுட்டு வண்டிக்கு வந்து கேட்பானுங்க, தண்ணி இருக்கான்னு கேட்டு அந்த தண்ணியை குடிச்சுவிட்டு மிச்சம் இருக்க பாட்டில் தூக்கி பேக்குகளை தூக்கி வீட்டுக்கு கொண்டு போனோம்னு நிறையா பார்த்துருக்கேன் நான். அப்படியெல்லாம் இப்போ பிசினாரி, பிசினாரி இருக்காங்க. என்னன்னு தான் மனுஷங்க ஜென்மமாக இருக்காங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமாம், எப்படியெல்லாம் மனுஷன் இருக்காங்க.